வெல்கம் டு த்ருவ் ட்ரீம்ஸ். புத்திசாலி நரியும் பெருமை கொண்ட சிங்கமும். பரபரப்பான பூங்காவில் சிம்பா என்ற பெருமைமிகு சிங்கமும் லில்லி என்ற புத்திசாலியான நரியும் வாழ்ந்து வந்தன. சிம்பா தனது கம்பீரமான தோற்றம் மற்றும் கர்ஜனைகளால் பார்வையாளர்களின் பாராட்டைப் பெற்று தனது பலம்தான் பூங்காவின் ராஜாவாக இருக்கக் காரணம் என்று கர்வம் கொண்டிருந்தான் சிம்பா. ஆனால் அதை தூரத்தில் இருந்து ரசித்துக் கொண்டிருந்த லில்லி அவன் கொஞ்சம் அதிகமாகவே பெருமைப்படுகிறான் என்று நினைத்தது. ஒருநாள், சிம்பா, எல்லோருக்கும் நான் பிடித்தவன், ஏனெனில் நான் மிக வலிமையானவன் என்று பெருமையுடன் கூறினான். அதற்கு லில்லி சிரித்துக்கொண்டு, பலமே எல்லாம் அல்ல சிம்பா, புத்தியும் கூட முக்கியம், வாங்க அதற்கான சோதனை செய்யலாம் என்று சவால் விட்டாள். அதாவது பூங்கா காவலரின் அறையில் உள்ள பழங்களை முதலில் எடுப்பதற்கான போட்டியை சிம்பாவிடம் கூறினாள். சிம்பாவும் அதை ஏற்றுக்கொண்டது. சிம்பா போட்டிக்குத் தயாரானது. தன்னம்பிக்கையுடன் சிம்பா தனது கூண்டு கதவை உடைக்க முயற்சி செய்தான். ஆனால் முடியவில்லை. அந்த நேரத்தில் புத்திசாலியான லில்லி திறந்திருந்த ஒரு துளையைக் கண்டுபிடித்து உள்ளே சென்று பூங்கா காவலரின் அறையில் உள்ள ஆப்பிள் பழத்தை எடுத்து வெளியே வந்தாள். இதைக் கண்ட சிம்பா ஆச்சரியப்பட்டு, நீ சரி, லில்லி, புத்திசாலிதான் வெற்றி பெற முடியும் என்று ஒப்புக்கொண்டான். அதன் பிறகு சிம்பாவும் லில்லியும் நண்பர்களாகி ஒருவரின் தனித்துவமான திறமைகளைப் புரிந்து மதிக்கத் தொடங்கினார்கள். ஒருவரின் வலிமையுடனும் புத்திசாலித்தனத்துடனும் சேர்ந்து உண்மையான சிறப்பை அடையலாம் என்று அவர்கள் அனைவருக்கும் எடுத்துக்காட்டினர். உண்மையான அறிவு என்பது எப்போது பலத்தைப் பயன்படுத்த வேண்டும், எப்போது புத்தியைப் பயன்படுத்த வேண்டும் என்பதில் உள்ளது. Like and subscribe for more videos.